ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. இப்போ மான் வகைகளில் கடத்தி, தொண்டைக்குறை, புள்ளிமான், கலைமானை அடிக்கிறதுங்கிறது இன்னைக்கு ஒரு 30 பேர் பார்க்க உள்ள வந்திருக்காங்க காட்டுக்குள்ள அப்படின்னா தான் அந்த விலங்குகளை அவங்க அடிப்பாங்க. ஒரு முறை ஒரு யானை அடிக்க வேண்டிய தேவை வந்துடுச்சு. வந்த நம்மளையே தாக்க வரும்போது வேற வழியே இல்லாம நான் யானையை சுட்டு பக்கத்துலேயே உட்காந்து அது மேலே உட்காந்துருக்கிறேன். ஆனால் யானையை சுட்டோம்னா உயரமுள்ள மலை அங்கேருந்து உருண்டே அடித்து உருண்டே மானு கீழே போகுது. அதனுடைய தோல் சிராய்ப்புகள்லாம் அவ்வளோ காயங்கள். சேத்துக்குடியார் தான் அதில் கைதேர்ந்தவர். டொம்முன்னு வெடி வெடிக்குது இல்லை, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது. காட்டெருமையை எப்படி வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம். வேட்டையாடுறதுங்கிறது அதெல்லாம் நம்ம வேட்டையாடணும்னா ஒரு கிராமத்துக்கு உரிச்சு போடுறோம். தட்டி முழுக்க எலும்புகளை மட்டுமே வேக வைப்பாங்க. அதை தட்டி எடுத்தால் இவ்வளோ அந்த மஞ்சையை எடுப்பாங்க, அந்த எலும்புக்குள்ளே இருக்கிறது. இது ஒன்றே அதை சுட சுட எடுத்துக்க அப்படிம்பாரு. ஆனால் சுட்டாலும் விட மாட்டார். இந்த கருங்குரங்கை எப்படி அடிக்கிறது அப்படின்னா, ஆண் குரங்கு மாதிரியே கத்துவார். எப்படி கத்துவார்னா, இந்த 2 கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு அசைப்பார அதுக்கு தகுந்த குரலை எழுப்புவார். இல்லை ஒரு கூட்டத்தை, எதிரி கூட்டத்தையே வர வைக்கிறது. அந்த கறி மாதிரி சுவை வேற எந்த கறியும் இல்லைன்னு அவ்வளவு சுவையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காட்டுக்கோழி, அந்த கோழி மாதிரியே கத்துவார். இன்னும் கத்துவார். மரநாயின்னு ஒன்று இருக்கு காடுகள், மனிதனை தாக்கக்கூடிய அளவுக்கான. ஒரு 10 நாய் சேர்ந்துச்சுன்னா நம்மளை காலி பண்ண. ஒரு பெரிய குட்டை இருக்குது அப்படின்னா, மீனே இல்லைன்னா அங்கே மலைப்பாம்பு கிடக்குனா அதே பெரியவன் கிடக்குறான் உள்ள அப்படின்பாரு. வணக்கம், இது அக்காடு வாய்ஸின் வரலாற்று பதிவுகள். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம வீரப்பன் அவர்களோட பற்றி நிறைய செய்திகள் கேட்டிருக்கோம். அவரோட வேட்டை முறைன்றது எப்படி சார் இருக்கும்? இப்போ மான் வகைகளில் கடத்தி, கொண்டைக்குறை, புள்ளிமான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த கடத்தினா கலைமான். கலைமானை அடிக்கிறதுங்கிறது ஒரு கூட்டத்தில் இன்றைக்கி ஒரு 30 பேர் பார்க்க உள்ளே வந்திருக்காங்க காட்டுக்குள்ள அப்படின்னா தான் அந்த விலங்குகளை அவங்க அடிப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு காலிட்டு அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்போ மலை பிரதேசத்தில் அந்த ஒரு மான் நிற்கிது. அந்த மான் அடித்தோம்னா 400 கிலோ, 300 கிலோ, 200 கிலோ தேரும். அப்போ அது கூடுமான வரை நபர்கள் கூடுதலாக வந்தால் தான் அதை அடிக்கிறது. இந்த அரிசி பத்தியம் கொண்டுட்டு வர்றவங்க, காட்டுவாசிகள் உள்ளே வரும்போது 20 பேர் 30 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த மான் வேட்டையாடுவாங்க. அப்போ அது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த மானை சேத்துக்குடியார் என்ன செய்வாங்கன்னா, எங்கே நிற்கிது அப்படிங்கிறத முதல்ல ஆய்வு பண்ணுவாங்க. புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. சில இடங்களில் காடு, வனம் அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடிய காடும் இருக்குது, அடர்த்தியான புல்லு மட்டுமே இருக்கக்கூடிய காடும் இருக்குது. சில மலைத்தொடர்களில், மலைகளில் பார்த்தீங்கன்னா மரமே எங்கேயாவது 1-2 தான் இருக்கும். இது எல்லாமே ஆனத்தட்டி புல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆனத்தட்டி புல்லை மேய்வதற்கு மான்கள் அங்கே அதிகமாக மேயும். அப்போ இதில் கலைமான் என்னென்னா, குனிஞ்சு மேயிறத லாவகமாக பார்த்துக்குவாங்க. ஒரு 100 அடி தூரத்தில் என்ன செய்வாங்கன்னா பதுங்கிடுவார். அவர் சேத்துக்குடியார் தான் அதில் கைதேர்ந்தவர். ரொம்ப எந்த சத்தமும் இல்லாமல் உள்ள, நம்மளுக்கே தெரியாது எந்த இதுக்குள்ள போறாருன்னே தெரியாது. டொம்முன்னு வெடி வெடிக்குது இல்லை, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். போய் பார்த்தா எனக்கு தெரிய ஒரு தடவை என்ன செஞ்சோம்னா, அவர் மான் வேட்டைக்கு எல்லோரும் போகும்போது மலையில் நின்று ஒரு கலைமான் முடிச்சிடலான்ட்டு இவர் என்ன செஞ்சுக்கிறார், லாவகமாக இந்த பக்கம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் ஏறிக்கிட்டு இருக்கிறார். ஏறி ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அடிச்சிட்டார் அவருக்கு. நாங்கள் என்ன செஞ்சோம், சத்தம் கேட்ட உடனே அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. அது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் உயரமுள்ள மலை. அங்கேருந்து உருண்டே அடித்து உருண்டே மானு கீழே போகுது. கீழே பார்த்தா கொடிக்கால்னு சொல்லுவாங்க. கொடிக்கால்னா தண்ணி வர்ற பகுதி. அந்த தண்ணி வர்ற பகுதிக்கு பக்கத்தில் போய் அப்படியே விழுந்து கிடக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த உருண்டு அதை அடித்து விழுந்து கீழே பார்க்கும்பொழுது அதனுடைய தோல் சிராய்ப்புகள்லாம் அவ்வளோ காயங்கள் இருந்ததா எனக்கெல்லாம் பாவமாக இருந்தது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம். அதே மாதிரி அந்த இப்போ அதை உரிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ காடுகளில் தண்ணி பக்கம் யாரும் அதிகமாக போக மாட்டேன்னு நான் ஏற்கனவே சொன்னோம். இப்போ கலைமானை உரிக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்வார்னா, சேத்துக்குடியார் கூர்மையான கத்தி வச்சுருப்பாங்க. எப்போதுமே சின்னதாக தான் இருக்கும்.
வட்டுன்னு வருடி அப்படியே பாய் மாதிரி ஆக்கிடுவார் அதனுடைய தோலையை. ஓகே. முதுகு பக்கம் மட்டும்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கறியை அப்படியே அறுப்பாங்க. எல்லாத்தையும் அறுத்து தனித்தனியாக பார்ட்டாக தூக்கி அந்த தோல் மேலே போட்டுருவார். போட்டு தோல் மேலேயே என்ன செய்வார்னா ஒரு கட்டையை வச்சுக்கிட்டு கடன்னு வெட்டுவார். அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும் எல்லா வேலையுமே. அப்போ அந்த தோல் என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த தோல் என்ன செய்வார்னா ஒரு குழி நோண்டி அதுக்குள்ள புதைச்சிடும். இப்போ இந்த கலைமான் அடிச்சாச்சுன்னா இவ்வளோ பெரிய சட்டியில் வேகும். எலும்பெல்லாம் எல்லாம் சட்டியில். இதில் ஒரு நகைச்சுவையான காட்சி என்னென்னா, இந்த எலும்பு பெரிய பெரிய எலும்புகள் இருக்கும், அந்த எலும்புக்குள்ளே மச்சைகள் இருக்கும். அந்த மச்சைகளை வந்து விரும்பி அவர் சாப்பிடுவார். அப்போ என்ன செய்வார்னா ஒரு சட்டி முழுக்க எலும்புகளை மட்டுமே வேக வைப்பேன் அப்படிம்பாங்க. வேக வைக்கிறது எல்லாத்தையும் வேக வச்சு அதை தட்டி எடுத்தால் இவ்வளோ அந்த மஞ்சையை எடுப்பாங்க அந்த எலும்புக்குள்ளே இருக்கிறத. அது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா உறைஞ்சிடும் அப்படியே. அதை என்ன செய்வார்னா சுட வந்து ஒரு சட்டியில் போட்டு இது பண்ணி அதை சுட எடுத்துக்கலாம் அப்படிம்பாரு. ஆனால் சுட்டாலும் விட மாட்டார். அந்த மாதிரி அதுதான் அந்த தோரணங்கள் போடுற கறியும் அந்த கறியாக தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இப்போ புள்ளிமான் இருக்குது, அதை வந்து வேட்டையாடணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னா ஒரு மலை அடி வாரத்தில் நிற்கிதுன்னா ஒரு 10 பேர் அந்த மலை அடியை சுற்றுவாங்க. சுற்றி அந்த மானை என்ன செய்வாங்கன்னா உச்சிக்கு கொண்டு போவாங்க. அப்படி அது எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கல் மேலே அப்படி அடிக்கிறது. அது டக்குன்னு 10 பேர் அடித்தா எப்படி இருக்கும்? இந்த சவுண்ட்லேயே வந்து இந்த மான் என்ன செய்யும்னா மலை உச்சிக்கு போயிடும். மலை உச்சிக்கு போகும்பொழுது என்ன செய்வாங்கன்னா அடிக்கிறது ரொம்ப எளிமை, அது எங்கேயும் தப்பிக்க முடியாது. அப்படி ஒரு அணுகுமுறையை கையாளுவாங்க. சாதாரண நிலப்பகுதிகளில் அடிக்கிறதுங்கிறது இரவு நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு கட்டி அடிக்கிறது மான் அடிப்பாங்க. அதே மாதிரி பகல் நேரத்தில் வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப சத்தம் இல்லாமல் அது பதுங்கி போய் அடிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. இது ஒரு முறையாக வந்து அங்கே கிளையாடுன்னு ஒன்று இருக்குது. இந்த கிளையாடு எப்படின்னா அது கத்துறது மாதிரியே வீரப்பனார் கத்துவார். ஆண் கிளையாடு கத்துற மாதிரியே கத்தி பொட்டையாடை வர வைப்பார். பொட்டையாடு கத்துறது மாதிரியே கத்தி கிளையாடு ஆண் ஆடை அங்கே வர வச்சுருவார். வர வச்சு அதை அடிக்கிறது கிளையாடை. அதே மாதிரி மறக்க முடியாத இன்னொரு விஷயம் என்னென்னா முஸ்கோந்தினா கருங்குரங்கு. இந்த கருங்குரங்கு எய்ட்ஸுக்கு என்னிடம் மருந்து இல்லைன்னு சொல்லி ஒரு தடவை அறிவிச்சிருப்பார். அது இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. கருங்குரங்கு ரத்தம் குடிச்சா எய்ட்ஸ் வராதுன்னு அவர் அது உண்மையாக பொய்யாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவர் சொல்லுவார் அடிக்கடி. அந்த ரத்தத்தை வாங்குவதற்கு பெரிய கோடீஸ்வரெல்லாம் காட்டுக்குள்ள வந்து வாங்கிட்டு போவான். இதுதான் அது கொடுமை. அப்போ ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம். இந்த கருங்குரங்கை எப்படி அடிக்கிறது அப்படின்னா ஆண் குரங்கு மாதிரியே கத்துவார். எப்படி கத்துவார்னா இந்த 2 கையை அப்படி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு அசைப்பார், அதுக்கு தகுந்த குரலை எழுப்புவார். இப்போ ஆண் குரங்கு மாதிரியே கத்தி பெண் குரங்குகளை வர வைக்கிறது, இல்லை ஒரு கூட்டத்தை எதிரி கூட்டத்தையே வர வைக்கிறது. இது எதிரி மாதிரியே கத்துறது இவர். அவர் என்ன செய்வார்னா அந்த முள் புதர்களுக்குள்ள ஒளிஞ்சுக்குவார். ஒளிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி கத்தி இந்த ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க, இந்த குரங்கு கூட்டங்களில் என்னன்னா எதிரி கூட்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னும் இந்த கூட்டம் வந்து உஷாராகும்ல, அந்த மாதிரி வந்து கையா முயலும் சண்டைக்கு வரும். பயங்கரமாக எகிரிட்டு வருவாங்க. இந்த எகிரிட்டு வரும்போது தான் ஒளிஞ்சிருந்து என்ன செய்வார்னா பட்டக்குன்னு அடிச்சு விட்டுருவார் பேரல்ல. அடிச்சு விட்டா 2-3 குரங்கு அது முஸ்கோந்தி விழுந்துடும். விழுந்துச்சுன்னா என்ன செய்வார்னா அதனுடைய வால் வந்து நீளமாக இருக்கும். நம்ம நாட்டு குரங்குக்கு மாதிரி குட்டையாக இருக்காது, ரொம்ப நீளமாக இருக்கும். அது முகம் கருப்பாக இருக்கும், கையெல்லாம் கருப்பாக இருக்கும், கால் கருப்பாக இருக்கும், முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அது பார்வை இப்படி பார்த்துக்கிட்டு பார்க்கும். அது சுட்டு வீழ்த்தியதுக்கு பிறகு அந்த வால் இருக்கு பாருங்க, அந்த வாலில் வந்து குரங்கு அப்படி முடிஞ்சு 2 குரங்கு முடிஞ்சு தோலில் போட்டுக்கிட்டு அப்படி வந்தான் அப்படி நடந்து வரும். ஏன்னா பார்த்தியாப்பா 2 போட்டப்பா அப்படின்ட்டு வருவார். இப்போ இது வந்து எப்படின்னா தலையை வந்து அதே மாதிரி தான், உடும்பு மாதிரி தான். தலையை வந்து வெட்டி புதைச்சிட்டு உடம்பை வந்து அப்படியே கீறி அப்படியே உரிச்சிருவாங்க. உரிச்சிட்டா குழந்தை மாதிரியே தான் இருக்கும், ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கும். அந்த கறி மாதிரி சுவை வேற எந்த கறியும் இல்லைன்னு சொல்லுவாங்க, அவ்வளவு சுவையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அது என்ன செய்வாங்கன்னா 2 குரங்கு 3 குரங்கு 3 முஸ்கோந்தி 4 முஸ்கோந்தி அடித்தா தான் அந்த கூட்டத்துக்கு வந்து பத்தும். அதுக்கு தகுந்தாப்பில் வேட்டையை ஆடிட்டு வந்து சமைக்கிற வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி காட்டுக்கோழி இருக்குது. காட்டுக்கோழியில் வந்து பெட்டைக்கோழி அசிங்கமாக இருக்கும், ஆண்கோழி சேவல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இதுகளை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு ஒரு விதிமுறை என்னென்னா, வலை வச்சுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வலையை வச்சுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் என்ன செய்வாங்கன்னா இலைதலைகளை ஒடிச்சு வரிசையாக போட்டுருவாங்க. ஏன்னா வேலி தாண்டாத பறவை அது. காட்டுக்கோழி வந்து வேலி தாண்டாது, அப்படி ஜம்பனியும் போகாது, அந்த வலைக்குள்ளே தான் ஓடும். அப்போ இவர் என்ன செய்வார்னா ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த கோழி மாதிரியே கத்துவார், கின்னு கத்துவார்.
இவங்க என்ன செய்வாங்கன்னா வேகமாக அந்த சத்தத்தை நோக்கி ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது அடப்பு அடைச்சிருக்கிற இடத்துல தாவ மாட்டாங்க. அந்த வலை மாதிரி இருக்கு பாருங்க, அதுக்குள்ள ஓடி போய் புகுந்து மாட்டிக்கும். அப்போ ஒரு சேவல் 2 சேவல் பிடிச்சா பத்தாது, 4 சேவல் 5 சேவல் அதுக்குன்னு தனியாக ஒரு நாளை ஒதுக்கி வேட்டைக்கு போவாங்க. இது வந்து அங்கே காட்டுக்கோழி பிடிக்கிற முறை. மலை அணில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது அதனுடைய வாழெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி கொஞ்சலாம் போல் இருக்கும், வண்ண வண்ண கலரில் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த தண்டியில் இருக்கும். கூடுமானவரை அந்த உத்தராஜம் போடுறோம் பாருங்கள், அந்த உத்தராஜ மரங்களில் தான் அது மிஞ்சுக்குழி போலி, சில போலின்னு சொல்லுவாங்க. போலின்னா கேரளா சைடுல நிறைய அந்த மன அணில வந்து ஆமாம், அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நாமெல்லாம் வந்து பரிதாபப்படுவோம், என்னன்னா இவ்வளோ அழகாக இருக்குது அதை போய் அடிக்கிறீங்க, அட வயிற்று பிழப்புக்கு என்னப்பா பண்ணுறது, அடிச்சு தொலைப்பா அண்டு ஒரு 7-8 அடிப்பாங்க. 7-8 அடித்தா தான் அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அதுவும் காணும். இப்போ இந்த மாதிரி மலை அணில அடிக்கிறது வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த உத்தராச மரங்களுடைய உச்சி பகுதிகளில் தான் இருக்கும். அதுக்கடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தது ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் உயரத்தில் நிற்கும். இங்கேருந்து குறி பார்த்து சரியாக அடித்து கொண்டு வருவாங்க. இது ஒன்று. இந்த மாதிரி காடுகளில் எப்போதுமே காக்கைகள் இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? காடுகளில் காக்கைகள் இருக்கு. மனிதர்கள் எங்கே வாழுமோ அங்கே தான் காக்கா இருக்கும். சந்தன காடுகளில் காக்காயே கிடையாது. நிறைய திரைப்படங்களில் சந்தனக்காடை பற்றியோ அது காடுகளை பற்றியோ படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரெல்லாம் காக்கா கத்துறது மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். காடுகளில் வந்து காக்காய் வாழ்வதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரநாயின்னு ஒன்று இருக்குது காடுகளில். இந்த மரநாய் வந்து எப்படின்னா மனிதனை தாக்கக்கூடிய அளவுக்கான நல்ல செவப்பு கலரில் இருக்கு. ஆமாம், அடித்து சாப்பிட்றது இல்லை. அதாவது எதிரியிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு நாய் சுட்டோம்னா ஓடி போயிடும் எல்லாமே. ஒரு 10 நாய் சேர்ந்துச்சுன்னா நம்மளை காலி பண்ண நினைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நண்டு காடுகளில் பெரிய பெரிய கொடிக்காடுகளில் பெரிய பெரிய பாறைகள் அப்படியே கிடக்கும். மலையிலேருந்து ஊறி வருகிற தண்ணி பாதை அதுக்கு பேர் கொடிக்காடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து நண்டு எப்படி இருக்கும்னா அந்த பாறை உருண்டையாக கிடக்கும்ல, அந்த வழியில் அதை நம்ம பெரட்டணும். அப்படி பெரட்டி பார்த்தோம்னா உள்ளே வந்து இவ்வளோ பெருசில் இருக்கும். கல்லட்டி நண்டுன்னு அதுக்கு பேர். கல்லுக்கு இடையில தான் அது வாழும். கண்ணக்கரேர்னு இருக்கும் அந்த நண்டு. அது கடிச்சிச்சுன்னா விரலே துண்டுச்சிடும், அந்த அளவுக்கு மோசமான ஒரு நண்டு. அதை லாவகமாக அப்படி பிடிக்கிற பக்குவம். பின்னாடி அந்த நண்டு கொடுக்க அப்படி தூக்கிக்கிட்டு நிற்கிதுன்னா பின்னாடி போய் அப்படி லாவகமாக பிடிச்சி அந்த 2 கால் இருக்குது பாருங்கள், அந்த கடிக்கிற கால், அதை உடனே ஒடிச்சிடுவாங்க, என்ன கடிச்சுக்கணும். அதில் நண்டு ரசம் வச்சு அப்படியே இடிச்சிட்டு அதான் நச்சிட்டு பாறை மேலே வச்சு அப்படின்னா நல்லா நசுக்கிட்டு அப்படியே ரசம் வச்சு குடிக்கிறது. அது வந்து இந்த சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அதே மாதிரி வந்து மீன் பிடிக்கிறது அப்படின்னா காடுகளில் ஒரு பெரிய குட்டை இருக்குது அப்படின்னா அந்த குட்டையில் மீன் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி தெரியும் அப்படின்னா மொச்சிக்கிட்டு இருக்கும், அதுவா வெளியில் வந்து தெரியும். அப்படி இல்லை மீனே இல்லை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்று. மீனே இல்லைன்னா அங்கே மலைப்பாம்பு கிடக்குன்னு அர்த்தம். தண்ணிக்கெல்லாம் மலைப்பாம்பு. சரி, மலைப்பாம்பு கிடக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்று. வெள்ளை நேரத்தில் சாக்கு பீஸ் நேரத்தில் இத்த தண்டி அதனுடைய எச்சம் பேண்டு அங்கங்கே மிதக்கும். அதை பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சோ இதுக்கு அது சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார், பெரியவன் கிடக்கிறான் உள்ள அப்படிம்பார். மீன் இருக்குன்னா அங்கே மலைப்பாம்பு இருக்காது. அந்த மீனை எப்படி பிடிக்கிறது அப்படின்னா பொரிச மரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த பொரிச மரத்தினுடைய இலைகளை நிறைய பிடுங்குவோம். நிறைய பிடுங்கி அந்த ஒரு குட்டையில் மீன் கிடக்கு அப்படின்னா அந்த குட்டைக்கு ஓரத்தில் கொண்டு போய் குழி நோண்டுவோம். அங்கனைக்கு குழி நோண்டி என்ன செய்வோம்னா அந்த இலையை மண்ணோட மண்ணாக வச்சு ஒரு உலக்கையில் வச்சு குத்துவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய கட்டையை எடுத்துக்கிட்டு குத்துவோம். அந்த இலை நசுங்கி வாசமாக இருக்கும். அந்த இலை அந்த இலையை அப்படியே என்ன செய்வோம், நல்லா நச்சுட்டு அள்ளி அப்படியே மண்ணோடவே அள்ளி அந்த தண்ணியில் போட்டு தூவிடுறது. அப்படி தூவினா அந்த இவ்வளவு சேர்ந்துடும். அது தூவிட்டு உள்ளே 2 ஆடு இறங்கி கலக்குவாங்க. இந்த தண்ணியை போட்டு கலக்குனாங்கன்னா எவ்வளோ மீன் இருந்தாலும் மேலே வந்து மிதந்துடும். ஏன்னா இந்த இலைக்கு மயங்கிரும், அந்த வாசத்துக்கு அந்த மீன் மயங்கிரும். மயங்கி வெளியில் வந்து அப்படியே துடிப்பாங்க. துடிக்கும் போது எல்லாத்தையும் அள்ளி அப்படியே கரையில் போட்டு அதை சரி பண்ணி சாப்பிட்றது. இது மீன் வேட்டை அப்படிங்கிறது காடுகளில் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சில நேரம் மீனே கிடைக்கல அப்படின்னா மாயாத்துக்குறைகளில் மீன் இப்படி ஆறு, அதாவது பவானி சாகருக்கு வருகிற தண்ணி, அந்த தண்ணியில் வந்து பெரிய பெரிய மீன்கள்லாம் நாங்கள் இரவு வேட்டை அது என்ன செய்வாங்கன்னா லைட் அடிப்பாங்க. அது அப்படியே ஓரமாக போயிட்டே இருக்கும். மேய்ஞ்சிக்கிட்டே போகும்போது என்ன செய்வாங்கன்னா கத்தி வச்சு ஓங்கி வெட்டுவாங்க. அது மாயாத்துக்குறையில் அந்த மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம். அது காவிரியில் அந்த மாதிரி பண்ண முடியாது. மாயாத்துக்குறையில் வந்து இந்த ஓரத்தில் வந்து மேயிற மீன்களை இரவு வேட்டையில்
அந்த மாதிரி அடிக்கிற வழக்கம். இப்படி தான் வந்து ஒவ்வொரு வழக்கம். இப்போ இதெல்லாம் சாப்பிட்ற வழக்கங்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை பேசுகிறோம். மான் வேட்டை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் சாப்பிட்றது. இப்போ காட்டெருமை இருக்குது. ஓகே. காட்டெருமையை எப்படி வேட்டையாடுறது அப்படிங்கிறது, அது மாமிசத்துக்காக வேட்டையாடுறது. ஆனால் அது ரொம்ப ரேர், எப்பாதும். அதாவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேட்டையாடுறதுங்கிறது. அதெல்லாம் நம்ம வேட்டையாடணும்னா ஒரு கிராமத்துக்கு உரிச்சு போடணும். அப்படின்னா தான் வேட்டையாட முடியும். ஏன்னா 1 டன் வரும். ஓ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அளவான சாப்பாடு சாப்பிடுமா, அளவான வேட்டையை தான். ஆமாம், அளவான வேட்டையை தான் எப்போதுமே வச்சுக்கிறது. எக்ஸ்ட்ரா இதே கிடையாது. அது அந்த மாதிரி நடக்கும். யானை வேட்டை அப்படிங்கிறது எனக்கு தெரிய நாங்கள் போய் யானை வேட்டை நடத்துகிறோம். ஏன்னா அதெல்லாம் வந்து அடிக்கக்கூடாதுன்னு நம்ம. ஆனால் இருந்தாலும் ஒரு முறை ஒரு யானையை அடிக்க வேண்டிய தேவை வந்துடுச்சு. என்னென்னா அந்த யானை ஒண்டி யானை, அது கொம்பு இருக்குது. அந்த யானை வந்து என்ன செய்யுதுன்னா, நம்மளையே தாக்க வரும்பொழுது வேறு வழியே இல்லாமல் வந்து சேத்துக்குழியார் அடித்து போட்ட அந்த யானை என்ன செய்வாங்கன்னா, நான் பார்த்தவரை அவங்க சொன்னதை தான் நான் சொல்கிறேன். நான் யானையை சுட்டு பக்கத்துலேயே உட்காந்து அது மேலே உட்காந்துருக்கிறேன். ஆனால் யானையை சுட்டோம்னா அந்த உண்ணிகள் இருக்குல்ல, அந்த உண்ணிகள் வந்து காட்டு விலங்குகளுக்குள்ள எல்லாத்துக்குமே இருக்கும். அது காரணம் என்னென்னா, அந்த காடுகளில் எங்கே பார்த்தாலும் உண்ணி செடிகள் நிறைய இருக்கும். உண்ணி செடிகள்னால் அதுக்கு பேரே உண்ணி. அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா உண்ணி பழம் மாதிரி, உண்ணி இருக்குல்ல, ரத்தத்தை குடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதுகளில் அந்த உண்ணி அந்த செடியில் தான் உருவாகுதே. அப்போ காடுகளுக்குள்ள போகிற விலங்குகள் எல்லாத்துக்குமே அந்த செடிகளை உரசிட்டு போகும்போது அந்த செடியில் இருக்கிற சின்ன சின்ன உண்ணிகள் இதுகளை கடித்து இது வந்து ஒரு பெரிய வாழ்க்கையே வாழ்ந்து இவ்வளோ பெருசில் இருக்கும், இந்த தண்டில் இருக்கும். அப்போ யானை வந்து நம்ம சுட்டு போடும் போது நான் பார்த்தேன், அவ்வளோ உண்ணிகள் காதுகளில் கடிச்சிருக்கு. அங்கே எங்கெங்கே உண்ணிகள் கடிக்கணும்னு அது இலகுவான தோள்கள் இருக்கும், அந்த பகுதி அத்தனையிலையும் உண்ணிகள் கடிச்சிருக்கும். யானையை வந்து அன்றைக்கி நான் முதன்னு பார்க்கும்போது அப்போ தான் அவங்க வந்து அதை சுட்டுட்டு எப்படியெல்லாம் தந்தத்தை எடுத்தாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அந்த கோடாரி கொண்டு அந்த வாயை வெட்டி அந்த குருத்து வர கொண்டு போகிறாங்க. அந்த ரத்தம் பீறிட்டு அடிக்கும். அப்படியே ரத்த கவுச்சியாக தான் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அந்த குருத்தோடு அந்த யானை தந்தத்தை அப்படி கலட்டுறது. அப்போல்லாம் யானை தந்தங்கள் விற்பனை ஆகலை, வேறு வழி இல்லாமல் சுட்டுட்டாங்க. சுட்டதை சரி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை தந்தத்தை எடுப்போம், என்னைக்காவது பயன்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த யானை தந்தத்தை எடுத்து வெட்டி அங்கனே ஒரு பக்கத்துலேயே கொஞ்சம் தொலைவில் ஒரு 1000 மீட்டர் தொலைவிலேயே ஒரு அடையாளத்துக்கு ஒரு இடத்த வச்சு அங்கனே அந்த தந்தத்தை கொண்டே அப்படியே பாலித்தீன் கவர்லாம் போட்டு சுற்றி கொண்டே புதைச்சிட்டாங்க. ஆக இப்படித்தான் காடுகளில் வேட்டையாடுகிற முறையை எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, சிறப்பான கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.